எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி கொடுப்பதே நம்மளுடைய நோக்கம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு கோட்டுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு சாதாரண ஒரு பர்சன் ஒரு தலை சிறந்த லீடராக உருவாவதற்கான மிகப்பெரிய ஒரு பேஸான ஒரு விஷயம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய லீடர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய டீமை, அவங்களுடைய அப்ளைனை, கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ டியர் லீடர்ஸ், ஓகே, ஸோ என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, இண்டிவிஜுவலாகவும் சரி, ஓகே, நீங்கள் வந்துட்டு பல்காகவும் சரி, அல்லது வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒருத்தருக்காக இருந்தாலும் சரி, 10 பேருக்காக இருந்தாலும் சரி, 100 பேருக்காக இருந்தாலும் சரி, ஒரு பக்காவான நம்மளுடைய பிஸ்னஸ் பிளான் அல்லது ப்ராடக்டுடைய ஒரு ப்ரெசன்டேஷனை எப்படி கொடுக்கலாம். த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இன் பிஸ்னஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம ரொம்ப டீப்பாக அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம் அண்ட் பக்காவான ஒரு பவர்ஃபுல்லான, யாராக இருந்தாலும் இந்த எளிமையான ஸ்டெப்ஸை உங்கள் டீமில் ஃபாலோ பண்ணுறதுனால ரொம்ப எளிமையாக அவங்களே ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, உங்களை டிபெண்ட் பண்ணி உங்கள் டீம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை உடைக்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம தனியாக ஓடணும். அதற்கு மிகப்பெரிய ஒரு டூல், ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஹோப் யூ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும். வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லீடர்ஸ். ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், ஹவு டு கிவ் எ பவர் பேக்டு ப்ரெசன்டேஷன். ஸோ நல்லா இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியே கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இது காயமாக இருக்கும், ஒரு சிலர் கஷ்டமாக இருக்கும் மேபி. ஓகே, இது எல்லாமே கற்றுக்கிறதுக்காக அப்படின்னு மட்டும் நான் எடுத்துக்கணுன்றதை நான் ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்ற பேரில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதனால தான் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு காரணம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஒரு ரீசன்னால் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பார்த்தாலே மக்கள் அவாய்ட் பண்ணி நெகட்டிவாக இருக்கிறதுக்கான மெயின் கான்செப்ட் இந்த அப்ரோச்சிங்கில் ரொம்ப இம்பாக்டாக இருக்கக்கூடிய விஷயம் ப்ரெசன்டேஷன். ஓகே டியர் லீடர்ஸ், ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்ன, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஒரு விஷயம், அது பிளானாக இருந்தாலும் சரி, ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த கான்செப்டாக இருந்தாலும் மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு கலை. கரெக்டாக விளக்க உரை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ நம்ம ஸ்டைலில் இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நம்மளுடைய அகமை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வழங்கு உரைன்னு சொல்லுவோம். ஸோ விளக்க உரைக்கும் வழங்க உரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? விளக்க உரைனா நம்ம விளக்கம் கொடுக்கறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வழங்குதல் அப்படின்றது வேறு, விளக்கம் அப்படின்றது வேறு. த வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரெசன்டேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய கம்பெனியில் ஓகே நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட் பிளான், இதில் என்ன கிடைக்கும், என்ன வரும், என்ன மாதிரி மாற்றம் வரும், இதெல்லாமே சொல்கிறது ஓகே. பட் ஆனால் இதை மட்டுமே சொல்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ப்ரெசன்டேஷனில். ஓகே, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கஸ்டமர் நம்ம கூட அட்டென்ஷனுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. என்னதான் உலகத்தில் இல்லாத தலை சிறந்த நன்மையை சொன்னாலுமே கூட நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படின்றது இயற்கை விதியில் கிடையாது. த வெரி பிக்கஸ்ட் திங் இது. ஓகே, ஸோ அப்போ அது போக அதுவும் சொல்கிற விதம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல. நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸில் கஷ்டப்பட்டு டீமில் இருக்கவங்கலாம் உயிரை கொடுத்து வேலை செஞ்சு இன்விடேஷன் பண்ணி மீட்டிங்கை கூட்டு வருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பெனியுடைய பிளான், ப்ராடக்ட், எவ்வளோ இன்கம் அப்படின்னு சொல்லி போட்டு ஓட்டி. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்லையும் சரி, லைவ்லையும் சரி, ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் அப்படின்றத கண்டிப்பாக மாற்றணுன்றதுக்காக தான் ஒரு வீடியோ. த வெரி பிக்கஸ்ட் அவேர்னஸ். யார் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் லெவல் லீடர்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆல்ரெடி நல்ல இன்கமில் பெரிய டாப் பொசிஷன் இருக்க லீடர்ஸே இதை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற விஷயத்தை இங்கே நான் கொஞ்சம் ஓப்பனாகவும் பகிரங்கமாகவும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் நம்ம சம்பாரிச்சிட்டோம், நம்ம டீம் அடுத்து வரக்கூடிய தலைமுறை சம்பாதிப்பாங்களா, அதுவும் நிம்மதியாக சம்பாதிப்பாங்களான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி சம்பாதிச்சிருக்க அப்படி இந்த கொஸ்டின் நான் முன் வைக்கிறேன். அண்ட் எனிவே, இன்ஃபர்மேஷன் ஓரியன்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் உங்கள் டீமில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் நாட் அ குட் ப்ரெசன்டேஷன். ஸோ 100% we have to change. ப்ரெசன்டேஷன் அப்படின்னா மக்களுடைய தேவைகளை புரிந்து, தெரிந்து, தெளிந்து, அவர்களுக்கு தேவைப்படும் விதத்தில், தேவைப்படும் விஷயத்தை தேவைப்படும் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முறை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் கஸ்டமரை அனலைஸ் பண்ணுறதுக்கு தனி ஃபார்முலா இருக்கணும். ஓகே, ப்ரெசன்டேஷனில் ஒரு சில விஷயங்கள் காமனாக இருக்கும், அது வந்துட்டு ஒரே கான்செப்ட் தான். பட் ஆனால் கஸ்டமர் அனலைசேஷனில் மாதம் 1 கோடி சம்பாதிக்க முடியும்னு மாதம் 10,000 ரூபா வரதுக்கே தயக்கப்பட்டிருக்க ஒரு கேட்டர் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா 100% அவங்கள பிலீவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் கொடுத்த உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு ப்ரெசன்டேஷன் பக்காவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப் எல்லா வேலையும் மிச்சமாயிடும். அவ்வளோ பவர் பேக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் நமக்கு இருக்கணும். ஸோ 100% நம்மளால் க்ளோசிங் எடுக்க முடியும். ஸோ டியர் லீடர்ஸ், எப்போவுமே ப்ரெசன்டேஷனில் இதுக்கான ஒரு 6 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு என்ன கான்செப்ட் இருக்கோ அதுதான். அதை தாண்டி ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்ன, இதை வந்துட்டு இந்த 6 ஸ்டெப்பில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இன்ஃபர்மேஷனுக்கும் ப்ரெசன்டேஷனுக்கு டிஃப்ரென்ஸும்
மினிட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு ஒரு முக்கியமான ரூலை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். 40 மினிட்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் எப்போ எடுத்தாலும் இதை நீங்கள் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் கான்செப்ட்லையும் அப்ளை பண்ணலாம். 1-to-1 அல்லது ஹோம் மீட்டிங் அண்டு ஆன்லைனில் நீங்கள் ஒரு 500-1000 பேருக்கு எடுக்கிறீங்க, அல்லது நீங்கள் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் லைவில் ஈவெண்ட்டில் ரன் பண்ணுறீங்க, எப்படி பண்ணாலும் ஒரு 40 நிமிஷம் ப்ரெசன்டேஷன் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுட் கிளியர் பண்ணுறது அந்த கான்செப்ட்லாம் வேறு. 40 நிமிஷத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சலாம். நம்மளுடைய பிரெயினும் அதை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கும். நேச்சராகவே மனிதனோட மூளைக்கு 40 நிமிஷம் அடாப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி. இதில் ஸ்டெப் 1 என்ன? ஸோ டியர் லீடர்ஸ், ஃபஸ்ட்டு காமனாக நீங்கள் இது எந்த டைப்பில் பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட நபர் கூட அல்லது மக்கள் கூட நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்தணும். அவங்க யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு 5 நிமிடம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு கனெக்ட்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதை பண்ணணும்? கனெக்ட் ஆகணும். யாருன்னு தெரியாது, ஸோ நம்ம யாருன்னு அவங்க யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கனெக்ட் ஆகி அண்ட் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா லைவில் ஃபீல்டில் சொல்கிறேன், நான் எனக்கு மதுரையில் அது சம்மந்தமான ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். அப்போ நீங்களும் அவங்களும் கனெக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே வித்தின் 5 மினிட்ஸில் இந்த ப்ரெசன்டேஷனில் கண்டிப்பாக நீங்கள் முடிக்கணும். இது நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் ஓகே இதிலேயே அரை மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டியர் லீடர்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸில் எல்லா ஸ்டெப்புமே அளவு, முறை, டைம் அண்டு ஓகே அந்த பேசக்கூடிய அந்த முறை, அது ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் நல்லா பேசினா மட்டும் பத்தாது, கரெக்டான டைமுக்குள்ளே முடிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் 1ல் அவங்க யார், என்ன, உங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு. 5 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது. ஸ்டெப் 2, அவங்களுக்கு என்ன வேணும். ஓகே, லைஃப்பில் அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது. ஸோ முதல் விஷயம், அவங்களுக்கு ஏதாச்சும் பெயின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அல்லது அவங்களுக்கு தேவைகள் இருந்தால் கேட்கலாம், அல்லது அவங்களுக்கு என்ன கடன் இருக்கா, கமிட்மெண்ட் இருக்கா, கோல்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் கேட்குறப்பவே நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஷேர் பண்ணுறேன், ஸ்லைடில் இருக்காது, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அவங்க சொல்கிற பாயிண்டெல்லாம் எந்த வகையில், எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா ஓகே, ஸோ நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு உழைச்சோம் அப்படின்னா வித்தின் 1 or 2 years 3 இயர்ஸில் எல்லா கடனையும் சால்வ் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும். மற்ற தொழிலில், மற்ற வேலையில் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஆனால் தொழிலில் பண்ணலாம், வேலையில் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. தொழிலில் பண்ணுறதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அவங்ககிட்ட நீங்கள் கேட்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எழுதி கூட வச்சுக்கலாம் முடிஞ்ச நோட்டில். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, சேலஞ்ச் இருக்குது, என்னென்ன கோல்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்துட்டு ஆசைப்படணும்னு நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் ஒரு நோட் அண்ட் பேப்பரில் கூட நீங்கள் அழகாக எழுதி வச்சுக்கலாம். அவங்களையும் நீங்கள் எழுத சொல்லலாம். ஓகே, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதை பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவைகள் அப்படின்றது இருக்கும், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படின்றது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஓகே, தேவைகள் இருக்கும், எனக்கு அது வேணும், இது வேணும், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3வது, நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஒரு லிஸ்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாமே சொல்லிட்டீங்க, உங்களுடைய பிரச்சனைகள், வழிகள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க, எதுக்காக இதெல்லாம் தேவைப்படுது, ஓகே இதுக்கெல்லாம் எதுக்காக இது தேவைப்படுதுன்றதை ரொம்ப கிளியராக கேட்டு அதுக்கும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஓகே ஒதுக்கி ஸோ முழுக்க அந்த காரணத்தை நீங்கள் கேட்டு அண்ட் அது கூட உங்களுக்குன்னு ஒரு சில நாலேஜஸ் இருக்கும். ஓகே, அதுக்கான காரணம் அந்த விஷயங்களை எப்படி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த அடுத்த 10 நிமிஷத்தில் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சவால்கள், இலக்குகள், அந்த விஷயங்களை கேட்டு அதற்கான காரணங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்களும் சொல்லணும், அவங்கள சொல்ல வைக்கணும். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் அவங்க கூட. ஓகே, இதுக்கு என்ன காரணம் சார், இது எப்படி சார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதெல்லாம் வேறு எதில் சார் அடைய முடியும், பிஸ்னஸில் போனால் அடைய முடியுமா, தொழிலில் வந்து அடைய முடியுமா, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் பிஸ்னஸில் பண்ணால் தான் இது அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணி ஓகே ஃபைனலாக ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸில் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரியலாகவே சீரியஸாகவே எப்படி சார் இருக்கும், அதுவும் கற்றுக் கொடுத்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த 3rd ஸ்டெப்பில் இந்த இவ்வளோ வேலைகள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அவங்க ஏன் என்ன காரணத்துக்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக நம்ம இந்த பார்ட்டில் புரிய வச்சிடணும். ஓகே, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டுட்டோம். இதுக்கு வந்துட்டு அதுக்கான காரணம், அப்புறம் அந்த விஷயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதாவது இந்த தொழிலை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது ஸ்டெப் 3ல். ஓகே, அந்த மாதிரி இது எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு தொழில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது
இருக்கு இல்லையா, சார் இந்த அமௌண்ட்டை இந்த விஷயத்தை இதுக்கான காரணத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க, குடும்பம் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ இது எல்லாத்தையுமே வேலைக்கு போனால் பண்ண முடியுமா, பிஸ்னஸ் பண்ண முடியுமா? பிஸ்னஸ் பண்ண முடியும். பிஸ்னஸில் எப்படி சார் பண்ண முடியும்? அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் யோசிச்சு புரிய வச்சு ஃபைனலாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் இது எல்லாத்தையும் அடையிறதுக்கு ஒரு வழி கிடச்சி இருந்தால் எப்படி சார் இருக்கும், உண்மையிலுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற கமிட்மெண்ட்டை நீங்கள் வாங்கி அந்த மாதிரி ஒரு வழி கிடச்சா நீங்கள் சீரியஸாக பண்ணுவீங்களா? இதெல்லாம் கேட்டுட்டு எஸ் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்டெப் 4. ஓகே, இப்போ தான் கம்பெனியுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல், ப்ராடக்ட்டு, பிளானு, இந்த 3ஐயும் 5 நிமிஷத்தில் சொல்லணும். 5 நிமிஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா ஓகே, அது வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டில் போய்டும், ப்ரெசன்டேஷனுக்குள்ளே வராது. இது வரைக்கும் நீங்கள் பண்ணது ப்ரெசன்டேஷன், வழங்கு உரை, மக்களுக்கு என்ன தேவையோ அதை வழங்குவதற்கு பெயர் வழங்கு உரை. ஓகே, என்னிடம் இருப்பதை விளக்க மட்டும் நான் கொடுப்பேன் என்பது விளக்க உரை. என்கிட்ட இருக்கிறத நான் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்துட்டு அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக சாதிக்க முடியும், கார் வாங்கியிருக்கேன், பங்களா வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், இந்த மாதம் இன்கம் எவ்வளவு, இதுக்கு பேர் விளக்க உரை. ஓகே, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் புரிஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஸ்டெப் 4ல் அந்த வாட், அந்த ஒய், அந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் மூலமாக, இந்த பிளான் மூலமாக, இந்த கம்பெனி மூலமாக என்னென்ன கிடைக்கும்ன்றதை 5 நிமிஷத்தில் நீங்கள் சொல்லணும். அதுக்காக தான் இந்த இன்ட்ரோவை தவிர இதை பற்றியே விளக்கம் கொடுத்துருக்கக்கூடாது. ஸோ இதை பற்றி சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் அண்ட் நம்பிக்கை வரும். பிளானை பற்றி ஒரு சின்ன நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ப்ரெசன்டேஷனில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். பிஸ்னஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறமா எடுத்தோம் லேடிஸ்க்கு புரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். அப்போ மேலோட்டமாக இதை பற்றி சொல்லி சிம்பிளான பாயிண்ட், 2 பாயிண்ட் தான். ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணால் ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்கம் கிடைக்கும், ஆட்கள் ரெஃபர் பண்ணுறதுனால ஒரு இன்கம் வரும், டீம் பெருசாச்சுன்னா அதில் ஒரு இன்கம் வரும். இவ்வளோ தான் பாயிண்ட்டே. இதன் மூலமாக உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் சிம்பிளாக 5 நிமிஷத்தில் முடிக்கணும். ஸ்டெப் 5. ஓகே, ஸோ இந்த தொழிலில் இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், பயனடைந்தவர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒருத்தங்க டீச்சராக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ டீச்சருக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டீச்சருடைய ஸ்டோரியை நீங்கள் சொல்லலாம் இந்த இடத்துல. அதுக்கு பேர் தான் பெனிஃபிட். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இவங்கள மாதிரி மற்றவங்க இந்த தொழிலில் உங்கள் கம்பெனி தான் இருக்கணும், உங்கள் டீம் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் யார் எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல ஷேர் பண்ணலாம். பெனிஃபிட் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த ஒரு நபர் இந்த ஒரு ப்ரொஃபஷனில் இந்த அளவு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்றது பெனிஃபிட். ரிசல்ட்ன்றது அதே ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குன்றதை அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு பேர் ரிசல்ட். ஓகே, நான் அந்த ஸ்டெப் 5ல் 2 சேர்த்து கொடுக்குறேன். இந்த ஃபீலிங்ஸை கொடுத்துட்டிங்கன்னா 100% அவங்க க்ளோசிங்குள்ளே வந்துடுவாங்க. ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் 3 வரைக்கும் அதிகமாக அவங்கள பேச வைக்கணும். இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் அவங்க தான் அதிகமாக பேசணும், கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் நியர்லி. ஓகே, ஸ்டெப் 4ல் 5 நிமிஷம் நீங்கள் பேசணும். ஓகே, ஸ்டெப் 5ல் ஒரு 5 நிமிஷத்தில் மேக்ஸிமம் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் நீங்கள் பேசணும், ஒரு 2 நிமிஷம் அவங்க பேசணும். ஸ்டெப் 6ல் ஓகே, இதை எல்லாமே இந்த தொழில் மூலமாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணி, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கைட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்டு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடாது. நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன். அதாவது எப்படி நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். ஓகே, நீங்கள் உழைக்கிறப்ப உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் கற்றுக்கிட்டு உழைக்க ரெடியா அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம வாங்கணும். ஓகே, ரொம்ப ரொம்ப டெடிகேட்டிவாக உங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, எக்ஸாக்டாக அந்த ஃபஸ்ட்டு நீட் சொன்னாங்க இல்லையா. எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு தேவைக்காக நீங்கள் கற்றுக்கிட்டு உழைக்க ரெடியா, அதை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி க்ளோசிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக இதில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய நீங்கள் எவ்வளோ இன்கம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்கம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறத விட நான் இத்தனை பேர் சம்பாதிக்க வச்சுருக்கேன்னு சொல்லலாம். ஓகே, லைட்டாக பட்டும் படாமல் ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியாக சொல்லணும். அதை காமிச்சு யாரையும் கூப்பிடக்கூடாது. இந்த 40 நிமிஷத்தில் நீங்கள் பேசுகிற விதத்தில் உங்களை பார்த்து மக்களை வர வைக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட்டு. உங்கள் பணத்தை காமிச்சு வர வைக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் யாரையும் வர வைக்காமலே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தப்பு எடுத்துக்காதீங்க. ஓகே, ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பணத்தை பார்த்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு பெருசாக சக்ஸஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ நிறைய நெகட்டிவ் வரதுக்கு மெயின் காரணம் இது. எல்லாருமே அப்படின்னு சொல்ல, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளை பார்த்து, நம்ம கொடுக்குற ப்ரெசன்டேஷனை பார்த்து, நம்ம கொடுக்குற நம்பிக்கையை பார்த்து நம்ம கூட ஒருத்தவங்க வரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ க்ளோசிங்கில் 5 நிமிஷத்தில் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று, அவங்க ஓகேன்னு டக்குன்னு சொல்லி ஐடி அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கான ப்ராடக்ட் பர்ச்சேஸை. ஓகே, இல்லை அப்படின்னா அடுத்த அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணணும். இதை நம்ம ஃபாலோ பண்ண அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டெப்ஸில் பார்த்துக்கலாம். அண்ட் மெயினாக அந்த ஸ்பாட்டில் க்ளோசிங் எடுத்து அமௌண்ட்டை வாங்கி அந்த ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வந்துடணும். ஓகே, அல்லது ஒரு சின்ன அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி கூட நீங்கள் வாங்கி ஒரு 10,000 ஒரு 5,000 2,000 3,000 கையில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா அடுத்த அப்பாயின்மெண்ட்டாக ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக துல்லியமாக ஃபிக்ஸ் பண்ணி
டவுட்டை கிளியர் பண்ணி கொண்டு வரணும் டியர் லீடர்ஸ். எனிவே இந்த 6 ஸ்டெப்பை ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். பிகினர் அண்ட் மிடில் லெவலில் இருக்கவங்க, ஹை லெவலில் யாராக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்ஃபர்மேஷனுக்கும் ப்ரெசன்டேஷனுக்குமான வித்தியாசம் தெரியாதனால தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியை பார்த்தாலே மக்கள் கடுப்பாகி வெறுப்பாகி நிறைய இருக்காங்க. நல்ல ப்ரெசன்டர்ஸ் அப்படின்றவங்க நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வேணும். நல்ல எக்ஸ்பிளைனர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, விளக்கம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா பேசுகிறது வேறு, கரெக்டாக பேசுகிறது வேறு. நான் ஆல்ரெடி நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கரெக்டாக பேசுகிறது அப்படின்ற மெத்தட் தான் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றதுல மெயின் இம்பாக்டை கொடுக்கக்கூடிய 6 ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் 3 ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் பெருசாக பேசக்கூடாது, அவங்க தான் பேசணும். நீங்கள் லைட்டாக பேசணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக பேசலாம். ஓகே, அவங்கள பற்றி இன்ட்ரோ கொடுக்குறப்ப. அண்ட் செகண்ட், தேர்டில் ரொம்ப நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது. ஃபோர்த்தில் நீங்கள் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கும். அண்ட் 5ஆவதுல 6ஆவதுல ஓகே 2 பேர் ஈக்குவலாக நீங்கள் பேசலாம். 6ஆவதுல மெயினாக அவங்க தான் மெயினாக பேசணும். ஓகே, எனிவே ஸ்பாட் க்ளோசிங் அண்ட் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஒரு விஷயம் உங்கள் டீமில் இண்டிபெண்ட்டாக உங்கள் டீம் பேசிவ் இன்கம்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். ஸோ உங்கள் டீமில் இன்னுமே உங்களை நம்பி தான் நீங்கள் இருக்க வச்சுட்ருக்கீங்கன்னா மிகப்பெரிய அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயுமே அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1-to-1 ஹோம் மீட்டிங்ஸ் அவங்கள தனியாக எடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க. டெஃபினெட்லி அதுலேருந்து அவங்க கற்றுக்க முடியும். அவங்க தான் லீடராக உருவாக்க முடியும். அப்போ தான் பேசிவ்க்குள்ளே நீங்களும் போக முடியும், அவங்களும் வர முடியும். அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கலாக இருக்கணும். ஓகே, ஸோ எனிவே இந்த ஒரு ஸ்கில் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் லீடர்ஸ். இந்த விஷயங்களை இன்னும் நீங்கள் டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அகாடமியாக ரன் பண்ணி 0லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. லெவல் 1லேருந்து லெவல் 6 வரைக்கும் ஒவ்வொரு லெவல்லையும் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. மெயினாக நீங்கள் உள்ளே வரதுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் உண்மையிலேயே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டீப்பாக கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணணும், ஓகே, ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டெஃபினெட்லி இந்த நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க செலெக்ஷனுக்கு. தேங்க்யூ. ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உபயோகமாக நான் நம்புகிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே லீடர்ஸ். பாய், டேக் கேர். தேங்க்யூ.